சர்வ வல்லவராம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய வல்ல நாமத்தினாலே அனைத்து அன்பு உறவுகளுக்கு இப்புதிய மாதத்திலே அன்பின் இனிய நல்வாழ்த்துக்கள். இம்மாதத்தை காண செய்த கர்த்தாதி கர்த்தருக்கு மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். இம்மாத வாக்குத்தத்த திருவார்த்தை சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருவர் மட்டுமே பரிபூரணர். அவரால் மட்டுமே யாவையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உண்டு. இவர் ஒருவரிடம் மட்டுமே யாவையும் எவற்றையும் வெற்றியாய் முடிக்கும் சக்தி உண்டு. வேறு எவராலும் முடியாததை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயமாய் யாவையும் செய்து முடிப்பார். இவரால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. இம்மாதம் தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். என் ஆண்டவர் சகலகலா வல்லவர், சர்வ அதிகாரி, சர்வ வல்லமுள்ள தேவன் நிச்சயம் உங்கள் வாழ்வில் உங்களுக்காக யாவற்றையும் செய்வார். மனிதர்கள் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், நான் பார்த்து கொள்கிறேன், இறுதி வரை உன்னோடு இருப்பேன், விலக மாட்டேன், மறக்க மாட்டேன், துணையாக நான் இருப்பேன், உனக்கு ஒன்று என்றால், தேவை என்றால் நான் வருவேன், நான் எல்லாவற்றையும் முடித்து விடுகிறேன் என்று வாக்கு கொடுப்பார்கள். ஆனால் நிச்சயம் அவர்களால் செய்ய முடியாது. ஏனென்றால் மனிதர்கள் பரிபூரணர் அல்ல. இந்த உலகத்தில் ஒரே ஒருவர் மட்டுமே பரிபூரணர். அவரால் மட்டுமே எதையும் செய்ய முடியும், வாக்குகளை நிறைவேற்ற முடியும். இவர் ஒருவரே தொடக்கமும் முடிவுமானவர். மனிதர்கள் இன்று இருப்பார்கள், நாளை இருப்பார்களோ என்ற நிச்சயம் இல்லை. மனிதனின் வாழ்க்கை புகையைப் போல, மலரைப் போல, காற்றைப் போல தோன்றி மறையும். அது நிரந்தரமில்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். ஆம், கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே யாவையும் செய்து முடிப்பார். தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதாகாலமும் கிருபை செய்கிறார். தாவீதுக்கு அருளின வாக்குத்தத்தம் உறுதிப்படும்படி எத்தனை போராட்டங்கள், கொலை முயற்சி, சூது, வாது, வஞ்சனை, எதிர்ப்பு, ஏளனம், தனிமை, கண்ணீர், கவலை, இவைகளின் மத்தியில் கர்த்தர் பூமியின் தூளத்தனையாய் ஏராளமான ஜனத்தின் மேல் தாவீதை ராஜாவாய் அமர்த்தி யாவையும் செய்து முடித்தார். கர்த்தர் உண்மையாய் தாவீதுக்கு ஆணையிட்டார். அவர் தவறமாட்டார். சொன்னபடி செய்து முடித்தார். ஆம், தாவீதுக்கு அருளின நித்திய கிருபைகளை இந்நாளில் கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவரை நமக்கு முன்பாக வைத்து ஓடுவோம். நாம் அசைக்கப்படுவதில்லை. இயேசுவின் நாமத்தில் இம்மாதம் சேனைக்குள்ளே பாய்வோம். இயேசுவின் இரத்தத்தினாலே மதிலை தாண்டுவோம். இம்மாதம் உன் கேள்விக்கு பதில் உண்டு. உன் தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி உண்டு. உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. முடிவுறாத காரியங்கள் முடிவு உண்டு. எதிர்பார்த்து பார்த்து கண்கள் பூத்து போன உனக்கு நித்திய மகிழ்ச்சியின் கிரீடம் உனக்கு உண்டு. விடாய்த்த, தோய்ந்த, நொந்த, காயப்பட்ட உன் இருதயம் இனி களி கூறும். இன்பச் செய்தியை கேட்கும். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் நம் மேய்ப்பராக இருக்கிறார். இனி குறைவில்லை, எல்லாவற்றிலும் நிறைவுதான். நமக்காக பரிபூரணர், பொய்யுரையாதவர், வாக்கு மாறாதவர், யாவையும் செய்வார். நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் தலைமுறைகளுக்காகவும் நிச்சயம் யாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபையை சார்ந்து கொள்வோம், கிருபையை பற்றி கொள்வோம், நம்மை அர்ப்பணிப்போம். யெகோவாயிரே, நீர் யாவையும் பார்த்து கொள்ளும் என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு முற்றிலும் ஆபிரகாமை போல கீழ்ப்படிவோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.